வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வார்ட் ஃபேரி அனிமோட 9வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல காட்டுறானுங்க. வில்லன் குரூப் எல்லாம் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கானுங்க. அவனை விட மாட்டேன், அவன் இன்னும் வெறும் ஹியூமன் இம்மார்டல் ரிலிம்ல தான் இருக்கான்னு வில்லன் சொல்றான். அடுத்தது என்ன பண்றதுன்னு வில்லி கேக்குறா. முதல்ல காங்கியோ அரண்மனைக்கு திரும்பி போகணும், ஆனா நம்ம தாவோ உடம்ப கைப்பற்றவே இல்லை. ஆனா இப்பதான் அந்த இம்பீரியல் ஸ்வார்டு எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமே, நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டு திருப்பி அங்க போய் அவங்கள பிடிக்கலான்னு வில்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு கடுப்பாகி வில்லன் வந்து அவளுடைய கைத்த பிடிச்சு மேல தூக்கிட்டு, என்கிட்ட என்னுடைய சொந்த திட்டம் இருக்கு, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை, நீ என்ன 9 டீமன்ஸ் பொசிஷன்ல வந்து உக்காரலான்னு நினைக்கிறியான்னு வில்லன் சொல்றான். அப்படிலாம் எதுவும் இல்லை, என்ன உயிரோட விட்டுருங்கன்னு வில்லி சொல்றா. தலைவரே, அவ அவசரப்பட்டுட்டா, அவளை உயிரோட விட்டுருங்கன்னு ஸ்வாட்ஸ்மேன் சொல்றான். இதுக்கப்புறம் நீ கேள்வி கேட்டனா நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறான். வில்லி உக்காந்துகிட்டு என்னவோ சொல்றா. வில்லனும் ஏதோ சொல்லிட்டு போறான். சீனை கட் பண்ணா அடுத்த நாள் பொய்து விடிஞ்சிடுச்சு. எல்லாரும் ஸ்வாட் டேப்லெட் ஆண்ட நின்னுகிட்டு இருக்காங்க. எல்டர் தாமரை பூவை எடுத்துக்கிட்டு வந்து அனுப்புறாரு. அதை எல்லாரும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. 2 எல்டரும் உக்காந்துகிட்டு ஆன்மாவை வழி நடத்துற கலன்னு சொல்லிட்டு ஏதோ பவரை வர வைக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கா. பிளட் லைன் சீலை யூஸ் பண்ணி இதயத்தையும் ஆன்மாவையும் விளக்கா பயன்படுத்தி கிரீன் லோட்டஸ் சோல் கேதரிங்னு 2 எல்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாமரையிலிருந்து பவர் சுத்தி போய்கிட்டே இருக்கு. என்னோட பேரால நான் இதயத்தையும் ஆன்மாவையும் கூப்பிடுறேன். அவருடைய பேரு ஓல்டு மேன் ஜிஷுவான். சோல் பவர் திரும்பி வான்னு 2 எல்டரும் சொல்றாங்க. பார்த்தா அதே மாதிரி பவர் எல்லாம் அந்த இடத்துக்கு வருது. அதிர்ஷ்டவசமா சீனியர் ஜிஷுவானோடைய சோல் பவர் இந்த ஸ்வாட் வேலையை சுத்தி தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பவர் எல்லாம் வந்து தாமரைக்குள்ளார போது இந்த சோல் பவர்னு 2 எல்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தானு ஹீரோயின் கத்தரா. பவர் எல்லாம் அந்த தாமரை பூல சேர்ந்துகிட்டே இருக்கு. என்னவோ பண்ணிட்டு கண்ணை திறக்கிறாரு. 2 பேரும் கை காட்டின உடனே மொத்த சோல் பவரும் போய் அந்த தாமரைக்குள்ளார சேர்ந்துடுது. பர்பிள் கேர்ள் இந்த பயமையான தாமரையில ஜிஷுவானோட சோல் பவரை டெம்பரவரியா சேகரிச்சு வச்சிருக்கோம். திருப்பி பிறக்கணும், அதுக்கு நாம இளமை நீர் ஊற்ற நம்ம வாங்கணும், கிரீன் லோட்டஸ் உடைய விதைய வளர்க்கணும்னு எல்டர் சொல்றாரு. நானும் எவர் கிரீனும் கண்டிப்பா இளமை நீர் ஊற்ற வாங்கி தருவோம், அது தாத்தா திருப்பி பறக்க உதவும்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினும் மயக்கத்திலே இருக்கான். இது ஸ்வாட் வேலியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்த ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ். பச்சை ஸ்பிரிட் ஸ்டோன் ரொம்ப நல்லாவே இருக்கு. இது உங்களுடைய கல்டிவேஷன் பவர் அதிகரிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்கறாரு. பர்பிள் கேர்ள், இது என்னுடையது, எவர் கிரீனுக்கு நான் நன்றி சொன்னதா சொல்லிடுன்னு குண்டன் சொல்றான். ஹீரோயின் திரும்பி ஹீரோவை பாக்குறா. மாஸ்டர் சிரிக்கிறாரு. சீனை கட் பண்ணா எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. நாங்க போயிட்டு வரோன்ற மாரி கை காட்டுறாங்க. சரின்ற மாரி அவங்களும் கை காட்டுறாங்க. மாஸ்டர் கத்தில ஏறிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் எதையோ பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஸ்பிரிட் ஸ்டோனை எடுத்து பார்த்துட்டு அதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு சிரிக்கிறா. குன்லுன் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. வைக்ஷு சிகரம், நேதர் வேர்ல்டு சிகரம், டாங்டியான் சிகரம், தைக்சு சிகரம், ஸ்னோமூன் சிகரம்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல யாரோ வராங்க, யார் அவனுங்கன்னு மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதிர்காலத்துல நீங்க இவரை நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ முதல்ல மாஸ்டரை பார்க்கறதுக்கு போலான்னு ஹீரோயின் சொல்றா. பார்த்தா ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. எல்டர் ஸ்வாட் பியர் குன்லுனுக்கு எதுக்கு வந்திருக்காரு, என்ன நடந்துச்சு, பிரிவு தலைவருங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அவன் சொல்றான். நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், 5 சிகரத்துக்கும் தலைவருங்க இருக்காங்க. அதுல மூத்தவர் யக்ஷு, பர்பிள் ஸ்வாட் என்ன மாதிரி தலைமை ஆசிரியர் தியான் டிங் ஜென்ஜென், ரியல் டிரிப்டிங் ஸ்னோன்னு மாஸ்டர் சொல்றாரு. அவங்க அந்த கத்தி மூலியமா மேல பறந்து வந்து இறங்கி போறாங்க. ஹீரோயின் அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் வேலி இப்ப எப்படி போகுதுன்னு டீச்சர் கேக்குறாரு. டீமன் ஜெனரல் ஓடி போயிட்டோம், அது மட்டும் இல்லாம ஜூசியான் சீனியர் இறந்து போயிட்டாருன்னு மாஸ்டர் சொல்றாரு. அவருடைய விதி முடிஞ்சிருச்சு, அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். இந்த பொண்ணு தான் டியாங்ஸோட இம்மார்டலோடைய பொண்ணான்னு டீச்சர் கேக்குறாரு. ஆமான்னு மாஸ்டர் சொல்றாரு. பிளாக் ஸ்வாட் யக்ஷு, பர்பிள் ஸ்வாட், டிரிப்டிங் ஸ்னோ டீச்சர் உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம்னு ஹீரோயின் சொல்றா. பரவாயில்லையே, எங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. என்லெஸ் சீனியர் உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த பொண்ணு கிட்ட ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ ஏற்கனவே ஸ்பிரிட் கேதரிங்ல 8th லெவல்ல இருக்கா. இவ கோல்டன் எலக்சரை துறத்துக்கு ரொம்ப தூரம்லாம் ஒன்னும் இல்லைன்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. என்ன ஒரு அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து கை வச்சு பார்த்துட்டு சிரிக்கிறா. ஹீரோ
ஹீரோ அந்த கத்தி மேலே மயக்கத்துல உக்காந்துகிட்டு இருக்கான். இவன் தான் அவனுடைய பையனா? இம்மார்டல் ஸ்வாட் ஃபேரியோடைய சக்தி இவனுக்குள்ளாரதான் இருக்கா? இவனால ஸ்பிரிட் ரிலீம் பவரை சேர்க்க முடியுதான்னு பிளாக் ஸ்வாட் கேக்குறாரு. அது ஒரு பெரிய கதை. நான் அதை நேதர் வேர்ல்டு பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் அதை பத்தி தெளிவா உங்ககிட்ட சொல்றேன்னு மாஸ்டர் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.